கஞ்சி குத்தாடி பசங்களாட்ட சொல்லி நானும் வெறும் சாமி தூக்கி வீட்டுக்கு வந்துட்டேன். நீங்க வெளியே வந்தாலும் ஆயா சிரிக்கிறான் பாங்க. ஆயா என் குடும்பம் உங்களுக்கு சிரிப்பா சிரிக்குது. பொறுத்த ஜோடி பொறுத்தாது மாரி என்ன பண்ணுவேன் நானு? இந்த பசங்க கஞ்சி எடுத்துக்கிட்டே வரல, வயிறு தெரியுதாங்கன்னா பூச்சா என்ன தெரியல. கஞ்சி எடுத்துதான் கொடுத்தாங்க 2 பேர் கட்டியும். எங்கடி எடுத்து வந்து நானும் வெறும் சாமி தூக்கி வந்து வீட்டுல போட்டு வந்துட்டேன்டா. அந்த பெரிய பொண்ணுகள அவகிட்ட கஞ்சியும் சின்ன பொண்ணு கிட்ட தண்ணி ஊத்தி கொடுத்தாங்க. ஐயோ குழந்தைங்க எங்க போச்சோ? எவனா ஜூட்டு விட்டு தள்ளி முட்டானா? வாய் மூடியா குழந்தைங்களை ஜூட்டு விட்டு தள்ளி விட்டான்னு சொல்ல. பொம்பளை பசங்களை வச்சுக்கிட்டு மடியில நெருப்பு கட்டி வச்சுக்கிற மாதிரி இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்? எங்க போய் தெரியும்? ஓ பெரிய பொண்ணு கூப்பிடு நல்லா. ஓ சின்ன பொண்ணு ஏன் போச்சுக்கே தெரியல. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? என்ன கட்டிச்சா? என்னடா ராஜா? என்ன தாத்தா? என்னாச்சுமா? எங்க தான் தாத்தா போயிருந்தீங்க? ஏமா வேற சமயத்துக்கு நான் வீட்டுக்கு வந்துட்டேனே. உங்களை தேடி தேடி எனக்கு காலே வலிக்குது தாத்தா. நானும் வழி மாறி போயிட்டேன் தாத்தா. அதுதான் நான் காட்டுக்கு வர்றதுன்னு சொன்னேன் நானு. சரிதானா? தாத்தா தாத்தா காட்டுல உன்னை தேடி கொண்டு வருகின்ற நேரத்தில் சரி யாருன்னே தெரியல தாத்தா. என்ன பண்ணிட்டானா? இல்ல தாத்தா வழங்கி கிடந்தாரு தாத்தா. ஏன் வழங்கி வீந்து கிடந்தாரு. மயக்கத்துல படுத்திருந்தானோ, அவன் சரக்கு சாப்பிட்டு படுத்திருந்தானோ, அவன் எங்கன்னா கண்டு போறான். அவனுக்கு என்ன கதைப்பா? தாத்தா பார்க்கவே பாவமா இருந்துச்சு தாத்தா. பார்க்கும்போது அவன் எல்லாம் பாவமா தான் இருப்பான். அப்புறம் தான் சிலும்பு சேவை எல்லாம் பண்ணுவானுங்க. தண்ணி தண்ணின்னு கேட்டாரு. பாத்தியா நான் சொல்லி சரியா போச்சா? அவன் ஏற்கனவே சாப்பிட்டு படுத்துக்கிறான், போட்டு தெளிஞ்சு போய்க்குது. மறுபடியும் சரக்கு வாங்கி அது கொடுத்து தண்ணி கேட்டுக்கிறான். தண்ணி குடிக்கிறதுயா? குடி தண்ணியா? தண்ணி கொடுத்து காப்பாத்தி விட்டேன். காப்பாத்தியா? பாத்தியா? ரொம்ப பசிக்குதுமா அப்படின்னாரு. என்னுடைய வீட்டுல கைவன கிழவி இருக்கிறாங்க, என்னுடைய அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் தாத்தா இட்டு வந்திருக்கிறேன். ஏய் கைவன் ஜெயின்னு சொன்னா கூட பரவாயில்ல. இந்த சின்ன வயசுல எவ்வளவு பெருந்தன்மையான மனசு பாத்தியா? ஒருத்தர் பசின்னு சொல்லும் போது எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க தாத்தா இருக்கிறாரு, சாப்பாடு போடுவாரு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துக்குது. இந்த மாதிரி பக்குவம் தாண்டி இருக்கணும். நீ எங்கிறியா ஆம்பி அங்க அன்னைக்கு சரி வேணா அது போய் கதுக்கு சேனாரு. தாத்தா ஆயா திட்டாதீங்க. ஆயா பாவம் ரொம்ப வயசாயிடுச்சுல அவளுக்கா? ஆமா சரிதான் சரிதான். ஏமா கூப்பிட்டு வந்துக்கிறியா? ஆமா ஆமா தாத்தா கூட்டு வந்திருக்கிறேன். ஏன்னா பாவம் எங்க பெரியம்மா ஏரி வேலை போய் கஷ்டப்பட்டு எவ்வளவு வேலை தான் உங்களுக்கு செய்யும். ஏரி வேலைக்கு போறா. ஏரி வேலைக்கு அப்படியே ஜென்மத்தை ஒடிக்கிறா. அப்ப ஏரி வேலையில உடனே போட்டோ எடுக்க போறோம். ஐயோ பொங்கடிக்கு போய் ஏரி வேலை அப்படியே ஜென்மத்தை ஒடிக்கிறீங்களாமே. என்ன சொல்றேன்? அது முன்னாவது 10 மணிக்கு போவாங்க ஏரி வேலைக்கு. இப்ப காலைல 6 மணிக்கெல்லாம் போட்டோ எடுத்துணுமா? வீட்டுல போட்டது எடுக்க ஆள் கிடையாது. ஆம்பளை எழுந்தின பாகத்துல பசங்க எழுத்தான் பாகத்துல பாய கூட சுத்தி கிடையாது. காலைல எழுத்து மூச்சு கூட கைவிட்டு இல்ல. 2 பக்கம் கல்ல ஊழ தள்ளிக்கிட்டேன். அப்படியே பேய் மாரி போய் நிக்குதுப்பா. அப்புறம் 6 மணிக்கு போட்டா எடுத்துட்டு 8 மணிக்கு கட்டப்பரை மம்டி எடுத்துக்கினு ஏரி உள்ள இறங்குறாங்கன்னா 6 மணி நேரம் கட்டப்பரை போட்டு விட்டுக்கிறாங்க. 1/2 மணி தேரலாங்க பாவம். காய்ச்சல் அதிகம். உடனே மரத்துல ஏறி இருக்குதுன்னு பாக்குறீங்க. பொம்டாட்டிக்கு தனித்தனியா உட்காந்து கிடையாது. 10 பேருக்கு ஒரு குரூப்பு. 20 பேர். இப்ப 20 பேரா? 4 குடும்பம் நாசமா போச்சு. போ கையில் வாய் வச்சுக்கிட்டு சொன்னாக்கிறீங்களா? இவன் அவனை வச்சுக்கிறானாட்டி, அவன் இவனை வச்சுக்கிறானாட்டி, இதெல்லாம் உட்காந்து சொல்றாள. அவன் எவனை வச்சுக்கிறானாட்டி கஷ்டப்பட்டு அப்படியே ஜென்மத்து ஒட்டி அது போடுறான். 150 ரூபாய் 180 ரூபாய் சம்பளம். அது கூட 3 வாரம் 4 வாரம் பொறுத்து போடுறான். அது வெளில என்னத்தியா துண்ணுவான் மனுஷன்? என்னத்தியா துண்ணுவான்? ஏன்னா சரி நான் கேக்குறேன், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நானும் ஏரி வேலைக்கு போறேன் கூட. நான் கேள்விப்பட்டேன். நீயும் பெரியமா கூட ஏரியில போய் செய்றீங்களாமே. ஏரியில செய்யல, மதுவாண்டி செய்யற வந்து. ஐயா மதுவாண்டி செய்றீங்க. ஏரி வேலைமா? ஏரி வேலை அதுதான். அந்த மாதிரி குழந்தைங்க இருக்கும்போது பேசக்கூடாது. அதெல்லாம் வாய் மூடுங்க. ஏரி வேலைக்கு நானும் வர தாத்தா. 2 நிமிந்து போறோம். நீ வராத. அம்மா உனக்கு வயசு இல்ல, மட்டப்பட்டு தர மாட்டாங்கம்மா. உனக்கு வயசு இல்ல. அந்த அங்கிள் யாரு கூட்டி வந்து சொன்னல கூட்டி எங்கடா அங்கிள்? வா வா அங்கிள் ஜிந்தல வா. அங்கிள் வாங்க அங்கிள். ஏய் அங்க எங்க வீட்டான மைக் போடு. ஏமா வாங்க அங்கிள். பசிமா என்னால நடந்து வர முடியல. தாத்தா பாட்டி இருக்காங்க. வாங்க கூட்டிட்டு போறேன். சரிமா. தாத்தா பாட்டி இவருதான். இவங்க தானா? இது இப்படி வா. நீ தான வா. ஐயோ ஏய் வாங்க கை விடுறா. ஐயா என்னடா என்ன கல்யாணம் முடிச்சிட்ட மனபாத்தல் சுத்தற போய் சுத்திக்கிறா? தனியா நடந்து வந்தா வீழ்ந்துருவேன். நடக்க முடியல. 3 சக்கர வண்டி வாங்கி தரட்டுமா? பசி வாங்குறீங்க. பசி வாங்குறியா? சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. என்னப்பா சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. நாங்க அடுப்பத்து வச்சே ரொம்ப நாள் ஆகுதுடா. அப்படியே எங்களா திருவிழா நடந்தா அவங்களா வேணி எடுத்து போய் சாப்பிட்டுக்கிறோம். போ தாத்தா அங்க மேல வச்சிருந்தீங்களா சாப்பாடு கறி குழம்பு. ராஜா யாரா நீ?
யாரு நீ இதே நாடுதான். ஆ, ஆ. என் பேரு ஆ. கதிரவன். கதிரவனா? ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன். ஐயோ பாவம். என்ன செய்வது? ஆ, ஆ. பார்த்தா பரிதம்மாக்குது ராஜா. ராஜா பசின்னு சொல்லி எங்க வீட்டுக்கு வந்து இல்லையா? ஆமா. என்ன சாப்பிட்றமா? இதெல்லாம் இருக்கிறது தான். கலாக்கொட்டை புண்ணாக்கு சாப்பிட்றியா? என்ன நீ வேற யூரியா பொட்டாசு தாத்தா இந்த புண்ணாக்கு என்ன புண்ணாக்கு சாப்பிட்டு சொல்றான். அவர் லூஸ் தாத்தா. சாப்பாடு கேமரா கிடையாது. ரெடி சாப்பாடு டேய் சாப்பாடு இல்ல போடா. தாத்தா இருங்க என்னயா என்ன பாவம் தாத்தா. சாப்பாடு போடுறேன்ற என்ன போய் லூசான்னு கேக்குறாங்க. பாட்டிமா பாட்டிமா நீயாவது போடு. டேய் டேய் இப்படி வா. நீ எதுக்கு ரவுண்ட் கட்டுறீங்கன்னு தெரியும். அவ கொஞ்சம் இப்ப எல்சா கறால. ஏய் போடி அப்படியே. வரவலாம் உன் மேல தாயா கண்ணு வைக்கிறான். ராஜா பசின்னு சொல்லிட்டு எங்கேயும் போவாதே. சரி. என் வீட்டுல சாப்பிடுப்பா. சரி. சரிதானா? ஆகட்டும். என் பொண்ணு இருக்குது, என் பொண்ணு கூப்பிடுறேன். குழந்தைட்டு போய் ஒக்கனையா சாப்பாடு போடும். சரியா? சரியா. குழந்தை காவியா? மகள் என்ன என்னது? மகளா குழந்தை பிறந்து விட்டதா? மாமா இவன்தான் உனக்கு அம்மா நாரு. ஆச்சி அம்மா நாரு, அம்மா நாரு. தாத்தா லூஸ் தாத்தா நல்லா நிரூபிக்கிறீங்க. கேமரா ரெடி இதுக்கு தான் எடுத்து வாழ்த்த லூஸ் தாத்தாவா நானு. நானா லூஸ் தாத்தா? மரியாதையா தாத்தா கிட்ட சொல்றது இல்ல. கேமரா நம்ம குழந்தை கிடையாது எங்கேயோ தான் வச்சுக்கின்னு இருப்பாவோ. பாட்டின்னு சொல்லு, கைவன் சொல்லாத. அப்பா ஆ, அம்மா பசியோடு வந்திருக்கிறாரு பாத்தியா இந்த பொண்ணு பண்ண வேலையை பாத்தியா? இதுக்கு தான் யாருக்கும் பாசம் கொடுத்து வளரக்கூடாதுன்றது. ஏப்பா இன்னைக்கு மாமா வந்துட்டாருன்னு மாமா மேல ஏறி உக்காந்துக்கிச்சே. இவ்வளவு நாளுக்கு இருந்த தாத்தா மேல ஒரு நாளைக்காவது ஏறி இருக்குமா? இல்ல மேல ஏறி உக்காந்து இருக்குமான்னு வேணாமா? என்னால பலு தூக்க முடியாது. வேணா அப்பா வீட்டு மாதிரி சாப்பாடு போடுமா? ராஜா ஏய் கூட்டு வராஜா நல்லா வயிறு சாப்பிடு போ. வா வா